நான் ரொம்ப நாளாக உன்னை நேசிக்கிட்டு தான் இருக்கேன். நீ தான் என்னை ஒருதலை காதலாக்கி விட்டுட்ட. ஒன் சைடு லவ்வாகவே இருக்கு ரொம்ப நாளாக. நானும் லவ் பண்ணுறேன். நான் ஐ லவ்னு சொல்லும் போதெல்லாம் நீ ஹைட்டியூங்கிற. நானும் உன்னை விட்ட பாடு இல்லை. நானும் நல்லா தாடி எடுத்து பார்த்தேன், தாடியை வச்சு பார்த்தேன், டைட்டாக சட்டை போட்டு பார்த்தேன், ஜீன்ஸ் போட்டு பார்த்தேன். இன்னும் லவ் பண்ணுற மாதிரி தெரியல. நான் உருகி உன்னை காதல் சுற்றுறேன். நீ கஞ்சா குடிக்கிறவன், பான்பராக்கு போடுறவன், தண்ணி அடிக்கிறவன், அடுத்தவன் தாலி இருக்கிறவன், முள்ள மாதிரித்தனம் பண்ணுறவன், கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகிறவன், இவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறேன். நானும் சலிக்காம திருப்பி எத்தனை காலம் உன்னை நானும் சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். சும்மாவாது இந்த ஒரு சில பெண்கள் அப்படி போயிட்டு அந்த மாதிரி சும்மா ஒரு கடக்கண்ணை காட்டி விடுப்பா. 13 வருஷமா உன்னை காதலிச்சு சுத்துறானப்பா. ஒரே ஒரு சைட் அப்படி கண்ணடிச்சு விட்டு போப்பா. அந்த தெம்பிலே இன்னும் 10 வருஷத்தை ஓட்டிடுவேன்ப்பா. விடுப்பா. நான் என்னப்பா கேட்டேன்? சொத்தெழுதி வையப்பா, ஆடு மாட்டை என் பேருக்கு மாத்தப்பா, நகனட்டம். ஒரு ஓட்டுப்பா, ஒரு ஓட்டு. அத விவசாயிக்கு காட்டுப்பா, விவசாயி காட்டுப்பா. எப்பா போட்டாய்ப்பா. உதயசூரியன் ரெட்டலை போட்டாய்ப்பா. போட்டா அவன் வீட்டில் தான் விளக்குறது, நம்ம வீடு இருண்டு கிடக்கப்பா. தயவு செய்துப்பா ஒரே ஒரு தடவை. டேய் விவசாயிக்கு நீ ஓட்டு போடலடா, நீ மானச சோறுதிங்கடா. நன்றி உணர்ச்சி உனக்கு இருந்தா, 3 வேளை நீ உப்பு போட்டு சோறுதிங்கிறது உண்மையா இருந்தா, நன்றியோட ஒரு தடவை விவசாயிக்கு நன்றி. ரொம்ப நாளா வெம்புழுதியில, வெங்காட்டுல, வேர்க்க, பனியில, மலையில, வெயில்ல காஞ்சு உப்பு உடம்பெல்லாம் வேர்வையா உப்பு பூக்க, காலில் வெடிப்பு வெடிக்க, கண்ணு மொழி பிதுங்க, கண்ணச்சத தொங்க, வெம்பாடு விட்டு விளைச்சு எனக்கு உணவளித்து உயிர் காத்த சாமி, உனக்கு ஒரு ஓட்டு நன்றி போடுறா. ஒரே ஒரு ஓட்டு போடுறா. நாட்டை எங்கிட்ட கொடுத்துட்டு நிம்மதியா படு. உன் நாட்டை உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாத்தி காட்டுவேன். இந்த கருணாநிதி, ஜெயலலிதா, இந்த எம்ஜிஆரை பார்த்து அரசியல் செய்ய வந்த மகன் இல்ல. நான் வீழ்ந்தாலும் என் இனம் எழுந்தால் போதும், நான் செத்தாலும் என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று நின்ற வீர மறவன் பிரபாகரணி வழித்தடத்தில் வந்த பிள்ளைகள் நாங்க. அதை கவனிச்சுக்கிட்டு வேலை செய்யணும். என்னை நான் ஒன்றும் தலைவனாக, நீங்களும் என்னை தலைவனாக, ஒரு அண்ணனாகவோ வழிகாட்டியாகவோ இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் நீங்க ஒன்றும் ஆக்கல. ஆக்கின பெருமகன் ஐயா கருணாநிதி அவர்கள் தான். சும்மா இருந்த பையன் பேசும்போது அவனை தூக்கி ஜெயிலில் போட்டு அவனுக்கு தேலுக்கு கொடுக்கு முளைச்ச மாதிரி முளைச்சு. இது எம்மாத்திரம் இந்த சிறப்பு முகாமை மூடுவதற்கு இதை கொண்டு வந்த பெருந்தகை யார் தெரியுமா? என் தம்பி மணி செந்தில்லாம் குறிப்பிட்டு சொன்னார். 1990 இந்த கொடுஞ்சிறையை உருவாக்கியதே பெருமகனார் ஐயா கருணாநிதி அவர்கள் தான். ஈழத் தமிழர்களுக்காகவே உருவாக்கினார். இந்த கியூ பிராஞ்சுங்கிற ஒரு பிரிவை ஈழத் தமிழர்களுக்கென்றே உருவாக்கினார். இப்ப விடுதலை புலிகள் இல்ல, முடிஞ்சிருச்சு. இப்ப எந்த போராட்டமும் இந்த நிலத்துல இல்ல, முடிஞ்சிருச்சு. என் நிலமும் என்கிட்ட இல்ல, எனக்கு வாழ்வதற்கு வாழ்விடமும் இல்லை. அதை நாங்க விடுதலை பெற்று கொடுத்தோம், அதெல்லாம் பேசிக்கலாம். விடுதலையை போராடி பெற்றது என் தம்பி பேரறிவாளன், சிறைக்குள் இருந்த என் தம்பிகள். அவர்கள் விடுதலையை அவர்களே பெற்றார்கள். அதான் உண்மை. ஒரு சிறையில் இருந்து இன்னொரு கொடுஞ்சிறைக்கு மாற்றப்படுவதற்கா இவ்வளவு காலம் நாங்கள் சட்ட போராட்டத்தையும் அரசியல் போராட்டத்தையும் செஞ்சோம். சாவு ஒன்றுதான் எங்களுக்கான விடுதலையா? அதான் நமக்கு. பி சாந்தன் நல்ல உடல்நலத்தோடு இருந்தவன், அவன் உடல் நலிவுற்று இருக்கிறான். அம்மா மட்டும்தான் இருக்கிறார். மற்றவர்கள் எல்லாம் இலங்கைக்கு செல்ல விரும்பல. உங்களுக்கு தெரியும், கொலைக்களத்துக்குள்ளே கசாப்பு கடைக்காரன்ட்டு ஆட்டை ஒப்படைப்பது எப்படிப்பட்ட ஒரு செயலோ, அப்படிப்பட்ட ஒரு செயல் தான் நம்ம பிள்ளைகளை மறுபடி இலங்கைக்கு அனுப்புவது. இவர்கள் என்ன செய்வார்கள் என்று தெரியும். 85 வயசு வரை ஐயா வீரப்பனுடைய அண்ணன் மாதையனை சிறையிலே வச்ச கொன்ற நாடு தானே இது. அவருடைய கடமைகளை அவரே செய்து கொள்ள முடியாத முதுமையிலையும் சிறையில் வச்சு கொன்னுச்சு. இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்காகவே ஒரு வதைக்குள் வைத்து அவர்களை சிறைப்படுத்தி இருப்பதை எப்படி ஏற்கிறீங்க? மதத்தை பார்த்து தண்டிக்குதுங்க. ஒரு மதத்துக்கு ஒரு தீர்ப்புனா எப்படி? என்னுடைய வழிபாட்டு தலங்கள், சிவன் முருகன் வழிபாட்டு தலங்கள் தகர்த்தெறியப்பட்டு புத்த விகாரங்கள், புத்த சிலைகள் நிறுவப்படுது.
இங்கே இந்து என்று பேசுகிற பெருமக்கள் ஏன் முருகன் சிலை இடிப்பதை தடுப்பதில்லை? ஏன் சிவன் கோயிலை இடிப்பதை தடுப்பதில்லை? ஏனென்றால் சிவனும் முருகனும் இந்து இல்லை. அது காரணம் என்ன? ஒரே ஒரு குரல் தாங்க, ஒரே ஒரு குரல். சீமான்ட்ட சொல்லு, தொடர்ச்சியாக முன்னெடுக்க சொல்லு, அவர்கிட்ட தான் விட்டு போகிறோம்னு சொல்லு. இந்த 3 வார்த்தை தாங்க என்னை இவ்வளோ பாடுபடுத்துது. என்னைய 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 கார்த்திக்காவது ஒரு குண்டாசு வாங்கினா குண்டா, அவனை விடு, அவனுக்கு நீ என்னைய போடுறது சரி. துறையாவது அவனும் 1 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டான், அவன் பெரிய குண்டா, அவனை போட்டால் சரி. ஆனால் அந்த எங்கள் ஊரில் ஒருத்தன் தென்னகம் விஷ்ணுன்னு இருக்கான, அவன்லாம் ஒரு பரிதாபத்துக்குரியவன். அவன் களை கொட்டு மண்வெட்டியே பார்த்துருக்க மாட்டான். அவனை போய் நீ துப்பாக்கி செஞ்சியா, அது செஞ்சியா, அது டிசைன் பண்ணி கொடுத்த மணி செந்திலுக்குமா எல்லாம் இங்கே இருக்கான்.